हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ओम महागणाधिपतये நமஹ. விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி. உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். மே மாதத்திற்கான கிரகநிலைகள் நம்ம காலை சூரிய உதயத்திலேருந்து 1-5-20-25 இதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். சூரியன் உச்சம், லக்னாதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சிருக்கார். அஷ்டமாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார். மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார். மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 பிளானட்ஸுமே 12ல் உட்காண்டிருக்கார். ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் மிருகசேஷம் 3லேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் சனியினுடைய சாரத்துலேயும் புதன் புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார். குரு மிருகசேஷம் 2லேயும், சுக்கிரன் உத்திரட்டாதி 1லேயும், சனி உத்திரட்டாதி 1லேயும், ராகு பூரட்டாதி 4, கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி 1905 to 1906, 1965 to 1966, இப்போ 2025லேருந்து 2026 இது நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இது பொதுப்படையான பலன்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்களாம் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும். அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரஸ்திர உபயம், பாதகாதிபதியினுடைய பார்வை, அவங்களுடைய வயசில் எந்த வயசில் பாதகாதிபதியினுடைய பார்வை வருது, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் 7 வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், அடுத்தது சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஒரு 40-45 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். பேஸ்டான் அவங்களுடைய 45லேருந்து 50 அந்த வயசில் அப்போ அந்த பாதகாதிபதி திசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும். 7ஆம் நாடு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா 7ஆம் நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் எப்போதுமே ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 7ஆம் நாட்டு சனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைமை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எதையுமே ஒரு 2-3 வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க. புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான். எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க, யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள்.
டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2-3 பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார். துலா ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராசியாதிபதியும் புதனும் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா புதன் வந்து 12ஆம் ஆதி மற்றும் 9ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கு. யாரோட? சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்கார். 7ல் சனி, 7ல் வந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்கு. இதை மாதிரி ஒரு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆக்சுவலாக சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நல்ல பலன் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க. மேலும் இந்த சூரியன் நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கும் ஆக்சுவலாக. மேலும் அந்த ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் ஆதி 7ஆம் ஆதியும் நீச்சம் பெற்றிருக்கு. செவ்வாய் அந்த நீச்சம் பெற்றாவே அவங்களுக்கு நல்ல யோகம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டினால் அவங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு, அந்த லீகலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய செட்டில்மெண்ட், இதை மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு அசட் வாங்கக்கூடிய நல்ல டைம் இது உங்களுக்கு துலா ராசியை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பத்துக்கு வந்துடுறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துலேயும் உட்காண்டிருக்கிறதுனால இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமாக இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பிஸ்னஸ் அமையும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்க, குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 9க்கு போயிடுறார், 8லேருந்து 9க்கு போயிடுறார். லாஸ்ட் இயர் இருந்த அந்த அலைகழைப்பு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து போட்ட உழைப்பு, போன வருஷம் போட்ட உழைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த வாட்டி நீங்கள் வந்து 9ல் குரு 3ஆம் ஆதி 9ல் உட்காண்டிருக்கார் அப்படின்னு சொன்னாவே நல்ல யோகத்தை தரக்கூடியவர்னு அர்த்தம். குரு வந்து குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு வந்து 9ல் உட்காண்டிருக்கார், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஆக்சுவலாக என்னடா அது இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி சராசர உபயத்துலேயும் எங்கே உட்காண்டிருக்கார், அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்து பிரகாரம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாதகாதிபதி தசையும் சனியினுடைய பார்வையும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் நடக்கும். மேலும் வெளிநாட்டினுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் ஃபண்டர்ஸ் உங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாட்டி ஆக்சுவலாக. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கார். ஏன்னா ஃபாரினில் இருக்கிற 12ஆம் ஆதியினுடைய ரிலேஷன்ஷிப் அதில் இருக்கிறதுனால நீங்கள் என்றைக்காவது போட்டு வச்சுருப்பீங்க அந்த உழைப்பு, அது எல்லாமே இப்போ கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், ஏஜென்சிஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்காவது உழைச்சி வச்சுருப்பீங்க, அது கன்வெர்ட் ஆகாமல் இருந்திருக்கும் அந்த மாதம். இப்போது இந்த முகூர்த்தங்களில் உங்களுக்கு நல்ல கன்வெர்ட் ஆகும். பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ அதாவது கம்பெனிஸ்லாம் ரெடி ஆகும்போது அந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாட்டி. இந்த புரோக்கரேஜ், ஷேர் புரோக்கரேஜில் ஸ்பெக்குலேஷன்ஸ் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் இந்த வாட்டி. உங்களுக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். தங்கத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் லாங் ரனில் உங்களுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு கம்பெனி பேரில் பிளான் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, கோல்டு வாங்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும். கல்வியாளர்கள் எடுத்துக்கணுன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. துளாராசிக்காரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசிக்காகவே வந்து இந்த நாலேஜ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்க கலைத்துறையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அப்போது புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இது ரொம்ப நல்ல சக்ஸஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும்.
கவர்மெண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல டைம், இது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 9ல், செவ்வாய் வந்து இதில் உட்காண்டிருக்கார். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. செவ்வாய் 10ல் நீச்சம் பெற்றிருக்கார். ஸோ இத்தனை நாள் வந்து திட்டியாவது அங்கே போடா அப்படின்னு பனிஷ்மெண்ட்டுக்காவது உங்களை அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி தான் வரும். ஸோ ஏன்னா செவ்வாய் 10ல் உட்காந்தாருன்னா நல்லா இந்த ஃபாரினுடைய கான்ட்ராக்ட்ஸு, இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு, நிலப்புலங்களுடைய கான்ட்ராக்ட்ஸு, இது மாதிரியெல்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுடைய கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். பார்ட்னர்ஷிப்ஸில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மற்றும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வேண்டான்னு சொல்லிடாதீங்க. டிக்கெட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான். மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்.